உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நமக்குள்ள வர்ற சண்டைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வேற என்ன காரணம்? என்னோட முன்கோவமும் முட்டாள்தனமும் தான் காரணம். இல்லைங்க, நீங்க என் மேல வச்சிருக்கிற லவ் தான் காரணம். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு என் மேல இருக்கிற ஓவர் லவ்னால தான் நான் உங்களை விட்டு போகக்கூடாதுங்கிற பயத்துலையும், நான் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும், உங்க கூட மட்டும்தான் இருக்கணுங்கிற பொசசிவ்ல தான் நீங்க என் கூட சண்டை போடுறீங்க. மற்றபடி கோவம்லாம் ரெண்டாவது காரணம் தான். என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? உங்க மேல இருக்கிற லவ்வை காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதுல எப்படி நான் கோவத்தை காட்டுவேன்? என்ன இப்பெல்லாம் அடிக்கடி என்ன கட்டிப்பிடிக்கிறீங்க? என் புருஷ நான் கட்டி பிடிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? பாரதி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்க போறீங்க? நான் சாகர வரைக்கும். எனக்கு இப்படியே உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் அடிக்கடி சாமி வந்து மலை ஏறிடுறீங்களே. இனிமே அப்படி இருக்க மாட்டேன். மா, உங்க அப்பா கிட்ட வரும்போது பேசணும். அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாருமா. உனக்கு அம்மா தங்கச்சிலாம் இருக்குன்னு சொன்னாரு. எங்க யாரையுமே காணும்? வாழ்க வளமுடன். எல்லாரும் எடுத்துக்கங்க. நீங்க யாரு? நாங்க எதிர்த்த வீட்ல இருக்கோம். நான் ஆண்டாளுக்கு அம்மா மாதிரி. நான் ஆண்டாளுக்கு பாட்டி மாதிரி. தம்பி யாரு? நான் புருஷ மாதிரி. என்னது? எது புருஷ மாதிரியா? ஃப்ரெண்டு. அவங்க புருஷனோட ஃப்ரெண்டு. மாப்பிள்ளை பார்க்க லட்சணமா அழகா இருக்காரே. ஆனா ஆண்டாளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா மாப்பிள்ளை உங்களுக்கு? அதெல்லாம் தெரியுங்க. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த நேர்மை தான். நடந்த எல்லா உண்மையும் சொல்லிதான் எங்களை பொண்ணு பார்க்கவே வர சொன்னாங்க. எங்களுக்கு சிலரை மாதிரி போய் சொல்லி ராக்கம்மாவை வர வச்சு நாடகம்லாம் ஆட தெரியாது. ராக்கம்மாவா? அது யாரு? ஆண்டால உங்க சின்னம்மா, ராக்கம்மா, கரண்ட் பெட்டி, குடிசை, அவங்க அப்பா. ராக்கம்மா கைய தட்டு. ஏன் மாப்பிள்ள தம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? என் பையனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஆனா பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான். அப்படி என்ன படிச்சிருக்காரு? MA MPhil படிச்சிருக்கான். அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. அவங்கள அன்எஜுகேட்டட் பீப்புள். அதுவும் இல்லாம அங்க இருக்காரு பாருங்களேன், அவர் வெறும் 8வது தான் படிச்சிருக்காரு. மாப்பிள்ள MA MPhil படிச்சிருக்காராம். மாப்பிள்ள எங்க வேலை பாக்குறாருன்னு சொன்னீங்க? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல ப்ரொஃபஸரா இருக்கான். கவர்மெண்ட் வேலை. மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலை பாக்குறாராம். கவர்மெண்ட்டுங்க? கவர்மெண்ட்ல அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணுக்கும் அவ புருஷனுக்கும் முறைப்படி டைவர்ஸ்லாம் இன்னும் ஆகலையே. இப்ப நீங்க வந்து பொண்ணு பாக்குறது தப்பு இல்லையா? என் தம்பி வக்கீலா இருக்கான். அவங்கிட்ட எல்லா விவரமும் பேசியாச்சு. பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதும். நாளைக்கே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாளான்னைக்கு கல்யாணம் தான். சூப்பர். அது ஒண்ணும் இல்லைங்க. இவங்க எல்லாம் என்ன சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்களா? அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு எம்மல கொஞ்சம் அக்கறை. அதனாலதான் இவ்ளோ விசாரிக்கிறாங்க. இல்ல நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க.
ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமா. என்ன ஒண்ணு, முத புருஷனை மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா நல்லா இருக்கும். எதுக்குன்னு சொல்லுங்க, டப்புனு போய் கூட்டு வந்துடுறேன். அது ஒண்ணும் இல்ல தம்பி, அந்த உதவாக்கரைய பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். கொஞ்சம் இரு. எதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொன்னா அவங்க கிட்ட சொன்ன மாதிரி தான். 2 பேரும் தோஸ்து இல்லங்க. ஏன் தம்பி, இந்த மாதிரி ஒரு தங்க சிலைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ தெரியாம இருக்கானே, அவனுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த பொக்கிஷத்தை பொத்தி பொத்தி வைக்காம தூக்கி எறிய அவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? விடு காவேரி, அந்த பையன் இந்த புள்ளைய வேண்டான்னு சொன்னதுனாலதான் நமக்கு இந்த புள்ள மருமகளா கிடைச்சிருக்கா. அதுக்கு அந்த பயலுக்கு நாம நன்றி தான் சொல்லணும். அப்புறம் என்ன, அதான் பொண்ணை பிடிச்சிருக்குல, பேசி முடிச்சு சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ண வேண்டியதானே. இந்த பொண்ணை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு தம்பி. பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியதான். ஏங்க ஆண்டாளுங்க அங்கங்க, உங்களுக்கு அங்கங்க, அந்த மாப்பிள்ளைங்க அங்கங்க பிடிச்சிருக்கலாங்க அங்கங்க. எனக்கு பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. ஏங்க அங்கங்க மாப்பிள்ள, பொண்ணுங்க அங்கங்க, அவங்கள பிடிச்சிருக்காங்க அங்கங்க. ஏங்க இப்படி தலையை குடிச்சிட்டு வைக்கப்பட்ட என்ன அர்த்தம்? நல்ல மேல பார்த்து பொண்ணை பார்த்து ஜம்முன்னு சொல்லுங்க. அட சொல்லுங்க ஓய். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுக்கா சொல்லு, சத்தமா சொல்லு. எனக்கு இதுக்கு மேல சத்தமா பேச தெரியாதுங்க. எனக்கு பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. கட்டினா அவங்களதான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவே பண்ணிட்டியா? முடிவே பண்ணிட்டாராமா. எதை கேட்டாலும் வெட்கத்தை மட்டும் பதிலாய் தருகின்றாயே, உன் வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? இருங்க, நான் போய் கை வாஷ் பண்ணிட்டு வரேன். இருங்க பாரதி, இருங்க, உங்க கையிலயும் தான் மாவு இருக்கு, விடுங்க. அட சும்மா இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.